கங்குவா சூர்யா அவர்களுக்கு எதற்கும் துணிந்தவன் அப்புறமேட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த படம் தான் வருது. சிறுத்தை சிவாக்கு அண்ணாத்துக்கு அப்புறமேட்டு இந்த படம் தான் வருது. 2000 கோடி இந்த படம் அடிக்கும். வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பீங்க. சிறுத்தை சிவாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு FDFS போய் நான் இந்த படம் பார்த்துருந்தேன். தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 2000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான்டா. நானும் பெய்ட் ப்ரமோஷன்லாம் வாங்கி உருட்டிட்டு போயிடலாம். ஆனால் வந்து நான் சொல்கிறத வச்சு நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்து என்னை செருப்பால் அடிக்கக்கூடாது. உண்மையிலே வந்து நான் ரொம்ப நொந்து போன படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுறா நான் சொல்லுவேன். அதுதான் நான் ரொம்ப நொந்து போனேன். மன உளைச்சல் ஆச்சு. அப்புறம் அஞ்சான் கொஞ்சம் நொந்து போனேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தின திரைப்படம்னா கண்டிப்பாக கங்குவா மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம நெகட்டிவ் தனியாக பேசுவோம், பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாக பேசிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தேட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. போஸ் வெங்கட்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. இஷா பத்தானி கிளாமர் அந்த ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்கல்ல, ஒரு நீச்சல் உடையில, அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. அது இளைஞர்களுக்கு பார்த்து கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக இது பண்ணாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்னோ எஃபெக்ட்லேருந்து சிஜி இல்லை ஒரிஜினலான நீ கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெற்றி பழனிசாமியெல்லாம் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு கதை ஸ்க்ரீன் பிளே மட்டும் எழுதுறதுக்கு மறந்துட்டார் வந்து சிவா அவர்கள். எல்லாமே சூப்பராக இருக்கலாம், கதை ஸ்க்ரீன் பிளே எதுக்கு வேணாம், அது நம்மளுக்கு வராத ஒன்று, அது எதுக்கு எழுதிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் போல இருக்கு. இந்த படத்தோட எனக்கு பார்க்கும்போது கடுப்பு எதனால் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, ஒரு சீனாவே அது அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, மேக்கப்பு எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ப்ரெசன்ஸாக இருக்கு. ஆனால் அங்கே ஒரு டயலாக் ஒன்றும் ஒரு கர்ம மாதிரி இருக்குது, எதுவுமே இல்லை, அவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாசிட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பொறுத்தளவு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். கதையை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சேன் இது அந்த மாவீரன் கதையா, முன்ஜென்ம கதையா, இது என்னென்னமோ போட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சிவா மேலே. ஐயே, தலைமை வந்து கதையோட என்ன ஸ்க்ரீன் பிளேவோட என்னைக்கு போயிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறையாக சொல்லணுக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை மக்களே. நம்ம எதிர்பார்ப்பு எப்படி எதிர்பார்க்குறோம் சூர்யா சாரை, நம்ம எப்படி அப்படி நடிக்கிறாரு. எனக்கெல்லாம் பார்க்கும்போது அதுதான் கடுப்பாக இருந்துச்சு. அப்படியே அப்படி நடிக்கிற, உயிரை கொடுத்து நடிக்கிறாரு. அவரே இப்படி பண்ணுறீங்க, இப்படி ஏன் கிரிஞ்சு பண்ணுறீங்க? இந்த கதையை செலக்ட் பண்ணது அவர் தானே. அவர் எந்த இடத்துல லாக் ஆகுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வணங்கான் பாலாவை வேணாம், நம்ம வந்து அதாவது சுதா கொங்காராவை வேணாம், எனக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியோட சாமி படம் தான் வேணும்னு இவர் போனார்ல, அப்பயே அவரோட கிரியேஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் அப்படி தான் இருந்துச்சு. கதையான இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதோ யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அது எதுவுமே இருக்காது. நீ என்ன கதைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. எடுத்தோன்னே ஏதோ ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அடைச்சி வச்சுருக்காங்க, குழந்தைங்களாம் அடைச்சி வச்சு அது மூளையெல்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது டீட்டெயில் ஒர்க்கு எதுவுமே காமிக்கவே இல்லை. அது தமிழில் சப்டைட்டில் போடுறாங்க, அதை படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபேமிலியோட நாங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் புரியுமா? சப்டைட்டில் மட்டும் போயிட்டே இருக்குது. அது ஏதோ குழந்தைங்களாம் வச்சு அவங்க மூளை ஏதோ பண்ணுறது, ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுற மாதிரி இருக்குது. அது டீட்டெயில் ஒர்க்கு எதுவுமே பண்ணவே இல்லை. நம்மளோட அசம்ஷன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்கலாம் வேறு ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வந்து வேற ஏதோ மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு பையன் வந்து தப்பிச்சு போயிடுறான். அவ்வளோ செக்யூரிட்டி கார்டு எல்லாமே இருக்கும். அங்கேருந்து ஒரு பையன் தப்பிச்சு போயிடுறான். அவர் வந்து சூர்யா கோவாவில் இருக்கலாம், சூர்யா கூட போயிடுறாரு. ரெடின் கின்ஸ்லியா இருக்கட்டும், அவரை கூட விட்டு தள்ளுங்க, அவர் காமெடி பண்ணுறது கிடையாது. ஆனால் யோகி பாபுவெல்லாம் எனக்கு என்ன சொல்லலாம், அவர் வரக்கூடிய எல்லா படங்களையும் காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலே சத்தியம் பண்ணிட்டு தான் வருவார் போல இருக்கு. எங்கேயுமே சிரிப்பு. அந்த அரை மணி நேரம்லாம் வேஸ்ட்டு என்னைய பொறுத்த வரைக்கும். இஷா பத்தானி பார்த்தா அந்த கிளாமர் ஒரு பாட்டுக்கு இதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசாமல் வேற ஏதோ மாதிரி என்னடா பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கோவை சரளாக்காக்கு கேரக்டர் என்னன்னு தெரில. அப்புறமேட்டு ரவிச்சந்திரன் அவருக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. மன்சூர்லிக்கு அந்த ஒரு பாட்டுக்கு சங்குன்னு வராரு. அந்த ஓப்பனிங் அந்த அரை மணி நேரமும் சுத்தர வேஸ்ட்டு. அது அப்படி இருந்துச்சு. அது எதுக்கு எடுத்தாங்க, எதுக்கு அந்த பாட்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு
ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து காமிக்கிறாங்க. அது வந்து கங்குவாவோடது. அது நல்ல வேலை, ஐயோ வந்து எப்படி இருந்தவர் தெரியுமா, அதாவது அவர் அப்படி இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இது கிளவனா எவனோ ஒருத்தர் வந்து கதை சொல்ல வந்துடுவேன். நான் திக்குன்னு இருந்தேன். நல்ல வேலைக்கு அதில் கொண்டு போகாமல் பேரலாக 2 விஷயமும் போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. மெயினாக அந்த பையன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாப்புல. அவங்க அம்மா அந்த நட்டி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணுறதும் இல்லை, யாரும் தேட்டருக்கு போக மாட்டீங்க, நல்ல விஷயம் தான், இதனால் ரிவீல் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நட்டியோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாப்புல. அவங்க அப்பா வந்து ஒரு அகைன்ஸ்டாக இருப்பார், அதனால் வந்து செத்து போயிடுவாங்க கண் முன்னே. கொஞ்ச நாளாக சூர்யா எடுத்து பார்த்துட்டு இருப்பார். அங்கேயும் இங்கேயும் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதாங்க கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா கதையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எனக்கு லாஜிக் மிஸ்டேக் அப்படி நீங்கள் கேட்பீங்க, நிறைய பேர் உருட்டுவாங்க, லாஜிக் வந்து பாகுபலியில் பார்த்தியா, RRRல பார்த்தியா அப்படின்னு சொல்லி. நான் லாஜிக்கெல்லாம் நான் பார்க்க ஆளே கிடையாது. லாஜிக்கெல்லாம் என்ன பண்ணாலும் அது ஸ்க்ரீனோட ஒட்டுச்சு அப்படின்னு நம்ம தள்ளிட்டு அப்படியே போயிடுவோம். இது கேவலமாக தெரியுது. அப்படி அந்த பையன் எப்படி கோவாக்கு எப்படி திடீர்னு இவங்களோட கப்பலுக்கு வந்தான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது போயிட்டு இருக்கோம் விமானம், அதில் தொங்கிக்கிட்டு இருப்பார். அடிக்கிற காற்றுக்கு இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அங்கே தொங்கிட்டு இருக்காரு. அவர் ஏறி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கன் வச்சுருப்பாங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏறி வந்து அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அது ஒன்று. இந்த பையனை வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓடி போயிட்டு இருப்பாரு. ஏங்க காரில் போகலாமே, ஏங்க ஓடி போயிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி மாதிரில வச்சு கடத்தி கார் எல்லாத்தையும் கொண்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பாங்க. இவர் ஓடி போய் அந்த பையன் இருக்கிறன்னு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா இதை வச்சு விட்டு ஜிபிஐ வச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டு காரில் ஏறி போயிருக்காரு. என்ன இது ஸ்டார்டிங்லேருந்து கார்லேயே போய் சேஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கூட சீனுக்கு ஒட்டாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அபத்தமாக மட்டும்தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு கங்குவா அந்த போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் என்கேஜ் படுத்துது. நம்மளும் ரெடி ஆகிறோம், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறோம். ஆனால் வந்து அதுவுமே வந்து தொய்வாக தான் இருக்குது. பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ரெசன்ஸ் சுத்தமாக ஒட்டவே மாட்டேங்குது. அந்த பையன் இவர் முதுகுல குத்துறாருன்னு தெரிஞ்சுட்டு அவரே சுற்றிட்டு திரியிறாரு. பாபி தியோல் வேற பார்த்தீங்கன்னா அவர் பெரிய காமெடியாக இருந்துச்சு. இதில் உச்சக்கட்ட காமெடி என்னென்னா ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கிளைமேக்ஸில் ரோலக்ஸ் என்ட்ரி மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஐயா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அவர்களை கூப்பிட்டு வந்து இங்கேயும் ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க, கங்குவாங்கிறாரு. அது எதுக்கு சொன்னாருன்னே தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரத்னபுரிய ஏதோ ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு. போதையில் ஃபஸ்ட்டு ஆடிக்கிட்டே வந்துட்டு கேர்ள்ஸை இது பண்ணிட்டு ப்ளே பாய் மாதிரி பண்ணியிருக்காரு. ஏதோ இவங்களோட பையன் ஏதோ சொல்கிறாங்க, அதாவது 2வது 3வது ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் அப்படின்னு ஏதோ கதை கட்டி ஏதோ இது பண்ணுறாங்க. சிறுத்தை சிவா அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது நீங்கள் எடுக்கணும் இவ்வளோ 350 கோடி இந்த படத்தில் பட்ஜெட்டில், அது அப்படியே தெரியுது படத்தில். படம் ஒரு 1000 கோடி ரூபா இந்த படம் ஒர்த்து அப்படின்ற மாதிரி எல்லாமே விஷுவல்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏன் கதை மட்டும் எழுத மாட்டேங்குது, ஸ்க்ரீன் பிளே ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற டவுட் வந்து எங்களுக்கு எல்லாமே இருக்குது. அஜித் அவர்களை வந்து சோழியை முடித்து விட்டீர்கள். அதுக்கப்புறமேட்டு அண்ணாத்தன் கொடுத்து தலைவர் சோழியை முடித்தீர்கள். இப்போ வந்து சூர்யா சாரை வந்து முடிச்சு விட்டிங்க அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அந்த மாதிரி நெகட்டிவ் மிக்சராக வந்துட்டு இருக்கும். நான் 2 நாளில் உங்களுக்கு உண்மையான இது வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான இது வந்துன்னா டிஎஸ்பி அவர்கள். டிஎஸ்பி வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய படங்களில் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக பாடல்கள் கொடுத்துருப்பாரு. என் புஷ்பாலே கூட நல்லா பண்ணியிருப்பாரு. சச்சின் படங்கள் நல்லா பண்ணியிருப்பார். புலி படங்களில் ஓகேவாக இருக்கும். வீரம் படத்தில் தெரியாது, அதெல்லாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவரோட மியூசிக் வந்து அது மட்டும்தான் இருக்குமே ஒழிய அந்த பாட்டெல்லாம் ஓப்பனிங் சாங்லாம் எல்லாம் அவன் தம் அடிக்க போயிட்டான், அவன் வெளில எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த ஒரு வைபே இல்லை அந்த ஓப்பனிங் சாங். அந்த ஃபயர் சாங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ பரவாயில்லன்னு இருந்துச்சு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து எப்படியெல்லாம் நாக்கெல்லாம் போட்டு ஏதோ ஆடிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருந்துச்சு, ஒரு சில வருத்தமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ உயிரை கொடுத்து நடிக்கிறவர் ஏன்டா இப்படி போட்டு கிரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் இப்போ இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறது சத்தியமாக எனக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மீறியும் இந்த படத்துக்கு நான் போவேன் அப்படின்னா உங்கள் தலையெழுத்து. இந்த இதில் நிறைய யாராச்சும் மறந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு பார்த்த வரைக்கும் யாரும் அந்தளவு இதாக தெரியல. உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.